மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satkin Holidays. Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சாம் பிரதீபன். முதலில் இலங்கை செய்திகள். சங்க கூட்டணியுடன் பேச தமிழரசு அழைப்பு. தமிழ் தேசிய கட்சிகளின் இணைந்த செயற்பாட்டை கருத்தில் கொண்டு இலங்கை தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் கலந்துரையாடலை நடத்த அழைப்பு விடுத்துள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழுவின் தீர்மானத்துக்கு அமைய அந்த கட்சியின் தலைவர் CVK சிவஞானம், பொதுச் செயலாளர் MA சுமந்திரன் ஆகியோர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் செயலாளர் நா. ரட்னலிங்கத்துக்கு கடிதம் மூலம் கலந்துரையாடலுக்கு அழைப்பு விடுத்துள்ளனர். தமிழினம் சார்ந்த பல பொது விடயங்களில் தமிழ் தேசிய கட்சிகளின் ஒற்றுமையின்மை தொடர்பாக முன்வைக்கப்படுகின்ற பாரிய விமர்சனங்கள் தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கடந்த வாரம் நடந்த கூட்டத்தில் ஆராய்ந்தது. அதன் அடிப்படையில் தமிழ் தேசிய கட்சிகளின் முக்கியமான சகல பொது விடயங்களில் இணக்கப்பாட்டுடன் இணைந்து செயற்படுவது காலத்தின் தேவை என கருதி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் ஒரு பூர்வாங்க கலந்துரையாடலை நடத்துவதற்கு உத்தேசித்து இலங்கை தமிழரசு கட்சி கடிதம் மூலம் அழைப்பு விடுத்துள்ளது. இந்நிலையில் அந்த கடிதத்திற்கு பதிலளித்துள்ள ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் செயலாளர், உங்கள் கடிதம் குறித்து கூட்டணிக்குள் ஆராய்ந்து இயன்றளவு விரைவாக பதிலளிக்க நடவடிக்கை எடுப்பேன் என தெரிவித்துள்ளார். இராணுவத்தை பொறுப்பு கூற வைக்காமல் மாஃபியாக்களை ஒழிக்க முடியாது, அமைச்சர் சந்திரசேகருக்கு MP கஜேந்திரகுமார் பதில். வடக்கு மாகாணத்தில் போதைப் பொருட்கள் விற்பனை அதிகரிக்க இராணுவத்தினர்தான் பிரதான காரணம், போலீசாரும் அதற்கு உடந்தையாக செயற்படுகின்றார்கள் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான விவாதத்தில் உரையாற்றிய அமைச்சர் சந்திரசேகர் வடக்கு கிழக்கின் கல்வி நிலை மற்றும் போதைப்பொருள் மாஃபியாக்கள் பற்றி கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இதன் போது எழுந்த கஜேந்திரகுமார் MP, வடக்கில் கடந்த 7 மாதங்களாக கல்வி நிலை மேம்பட்டுள்ளது என சொல்கிறீர்கள், இதனை ஆதாரபூர்வமாக வெளிப்படுத்துங்கள். வடக்கின் போதைப் பொருட்கள் விற்பனை அதிகரிக்க இராணுவத்தினர்தான் பிரதான காரணம், போலீசாரும் அதற்கு உடந்தையாக செயற்படுகின்றார்கள். எனவே வடக்கிலிருந்து இராணுவத்தினர் எப்போது வெளியேற்றப்படுவார்கள் என்று கேட்டார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் சந்திரசேகர், போதைப் பொருளுக்கு பின்னால் இராணுவமும் போலீசாரும் உள்ளனர் என குற்றம் சாட்டினீர்கள். அதில் உண்மை உள்ளது. ஆனால் இராணுவத்தினரும் போலீசாரும் வேறாக இல்லை. அங்குள்ள மாஃபியாக்களுடன் அவர்கள் இணைந்துள்ளார்கள். அந்த மாஃபியாக்களுடன் தமிழ் அரசியல்வாதிகளும் பிணைந்துள்ளார்கள். அவ்வாறானவர்கள் கைது செய்யப்பட்டும் உள்ளார்கள் என்றார். ஆனால் வடக்கில் இருந்து இராணுவ வெளியேற்றம் குறித்து அமைச்சர் சந்திரசேகர் நேரடி பதிலை வழங்கியிருக்கவில்லை. வடக்கில் இராணுவத்தினர் போலீசார் போதைப்பொருள் விடயத்தில் சம்பந்தப்பட்டிருப்பதை அமைச்சர் சந்திரசேகர் ஒப்புக்கொண்டதை வரவேற்கின்றேன் என்று கஜேந்திரகுமார் MP இதன்போது குறிப்பிட்டிருந்தார். இராணுவத்தை பொறுப்பு கூற வைக்காமல் மாஃபியாக்களை ஒழிக்க முடியாது என்றும் கஜேந்திரகுமார் MP சுட்டிக்காட்டியிருந்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் சந்திரசேகர், ஒட்டுமொத்த இராணுவத்தினர் மற்றும் ஒட்டுமொத்த போலீசார் மீது நான் பழி சுமத்தவில்லை, ஓரிருவரை பற்றித்தான் குறிப்பிடுகின்றேன். மாஃபியாக்களின் பின்னால் தமிழ் அரசியல்வாதிகள் உள்ளார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது என்றார். யாழ் பல்கலைக்கழக பணி வெற்றிடங்களை நிரப்பும் செயற்பாட்டில் ஆளும் தரப்பினரின் தலையீடு. வடக்கில் கடந்த அரசுகளின் ஆட்சி காலத்தைப் போலவே அரச திணைக்களங்களில் ஆளும் தரப்பின் அதிகார தலையீடுகள் தொடர்வதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. யாழ் பல்கலைக்கழகத்தில் கடந்த 7 வருடங்களுக்கு மேலாக நிரப்பப்படாமல் இருக்கும் வெற்றிடங்களை நிரப்புவதற்கான ஆளணி அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்வதில் பெரும் இழுபறி நிலை காணப்பட்டு வந்தது. பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் அதனை கண்டித்து எதிர்ப்பு போராட்டம் ஒன்றையும் முன்னெடுத்திருந்தது. அதன் பின்னணியில் பல்கலைக்கழகத்தில் நிலவும் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு
கடந்த வாரம் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இதனை அறிந்த அரச தரப்பு எம்பி ஒருவர் வெற்றிடங்களை நிரப்பும் போது தனது அறிவுறுத்தல்களுக்கு அமைவாகவும் தன்னுடைய அனுமதியுடனுமே நியமனங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று நிர்வாகத்துக்கு அழுத்தம் கொடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆளணி வெற்றிடங்களை நிரப்புவதற்கான அனுமதியை பெறுவதற்கு உதவி செய்யுமாறு தாம் கோரிக்கைகளை முன்வைத்த போது பாராமுகமாக இருந்துவிட்டு அனுமதி கிடைத்ததும் சம்பந்தமே இல்லாமல் மூக்கை நுழைக்கும் இந்த செயல் ஊழியர்களிடையே பெரும் விசனத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது எனவும், முன்னைய ஆட்சி காலங்களைப் போலவே தமது உறவினர்களையும் நண்பர்களையும் ஆட்சேர்ப்பில் உள்நுழைக்க முயற்சிக்கும் இந்த எம்பியின் செயல் ஆளும் தேசிய மக்கள் சக்தியின் மீது நம்பிக்கை இழக்க வைக்கின்றது எனவும் குறித்த ஊழியர்கள் தெரிவித்துள்ளார்கள். தேசிய மக்கள் சக்தி நாளை அரசு எதிர்கொள்ளவுள்ள பல பரீட்சை. 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் விவாதம் நடைபெற்று வரும் நிலையில் பாதீடு தொடர்பான முதலாவது பல பரீட்சையை தேசிய மக்கள் சக்தி நாளை வெள்ளிக்கிழமை எதிர்கொள்ளுகின்றது. 2ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நாளை மாலை இடம்பெறவுள்ளது. நிதி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த 7ஆம் தேதி வரவு செலவு திட்டத்தை முன்வைத்திருந்தார். 2ஆம் வாசிப்பு மீதான விவாதம் 8ஆம் தேதி ஆரம்பமானது. நாளை 14ஆம் தேதி வரை விவாதம் நடைபெறும். நாளை மாலை 2ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நடத்தப்படும். இதன்போது எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் என்பது தொடர்பில் ஆராய்வதற்கான அரசியல் கட்சிகளின் கூட்டங்கள் இன்று நடைபெறவுள்ளன. பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன என்பன பாதீட்டுக்கு எதிராக வாக்களிக்கும் என தெரிய வருகின்றது. தமிழ் தேசிய கட்சிகள் தமது நிலைப்பாட்டை இன்று அறிவிக்க உள்ளன. பாதீட்டை நிறைவேற்றிக் கொள்வதற்குரிய பெரும்பான்மை பலம் தன்வசம் உள்ள போதிலும் எதிரணிகளும் வரவு செலவு திட்டத்தை ஆதரிக்க வேண்டும் என்று அரசு எதிர்பார்க்கின்றது. அதேவேளை அமைச்சர்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பான குழு நிலை விவாதம் நாளை மறுதினம் 15ஆம் தேதி ஆரம்பமாகும். பாதீடு மீதான இறுதி வாக்கெடுப்பு எதிர்வரும் டிசம்பர் 5ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. செல்வம் அடைக்கலநாதன் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தவருக்கு எதிராக 5 கோடி ரூபாய் நட்டஈடு கோரி வழக்கு. தனது பெயருக்கும் கௌரவத்துக்கும் பங்கம் விளைவிக்கக்கூடிய வகையிலும் அரசியலில் இருந்து ஒதுக்கக்கூடிய வகையிலும் இணைய ஊடகங்கள் ஊடாக பல குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ள நடராஜா பெஞ்சமின் கனகரத்னம் என்பவருக்கு எதிராக வழக்கு தொடரவுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். செல்வம் அடைக்கலநாதன் மேலும் தெரிவிக்கையில், நடராஜா பெஞ்சமின் கனகரத்னம் என்பவரிடம் 5 கோடி ரூபாய் 50 மில்லியன் நட்டஈடு கோரி தனது சட்டத்தரணி ஊடாக கடிதம் அனுப்பியுள்ளதாக தெரிவித்துள்ளார். எனது அரசியல் நடவடிக்கையை ஆதாள பாதாளத்துக்குள் கொண்டு செல்கின்ற ஒரு சூழலை ஏற்படுத்துகின்ற வகையில் தனது கருத்துக்களை அவர் வெளியிட்டுள்ளார். அவை உண்மைக்கு புறம்பானவை. அவர் தனது குற்றச்சாட்டுக்களை நீதிமன்றில் ஆதாரத்துடன் நிரூபிக்க வேண்டும் என மேலும் தெரிவித்திருந்தார். இளைஞர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டமைக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனுக்கும் தொடர்பு இருப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் பேசியதாக கூறப்படும் ஒளிப்பதிவு ஒன்றும் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வந்த நிலையிலேயே அவற்றை வெளியிட்டுள்ளார் என குற்றம் சாட்டியே குறித்த நபரிடம் நட்டஈடு கோரி கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. இந்தியாவில் இருந்து இலங்கை சென்ற விமானத்தில் கோளாறு. தமிழகத்திலிருந்து இலங்கைக்கு செல்ல தயாரான விமானத்தில் ஏற்பட்ட கோளாறு விமானியின் சாதுரியத்தினால் தவிர்க்கப்பட்டுள்ளது. சென்னையில் இருந்து கட்டுநாயக்கா விமான நிலையத்துக்கு செல்ல தயாரான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்திலேயே கோளாறு ஏற்பட்டிருக்கின்றது. விமானம் புறப்படுவதற்கு முன்னர் கோளாறினை விமானி கண்டுபிடித்துள்ள நிலையில் பெரும் அனர்த்தம் தவிர்க்கப்பட்டிருக்கின்றது. இந்நிலையில் சுமார் 12 மணி நேர தாமதத்தின் பின்னர் மற்றொரு விமானம் மூலம் பயணிகள் கட்டுநாயக்கா விமானம் நோக்கி சென்றுள்ளார்கள். குறித்த விமானம் 262 பயணிகளுடன் கொழும்பு நோக்கி பயணிக்க தயாராகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளில் தொடர்வன இந்திய செய்திகள். SIR விவகாரத்தில் திமுக அரசு நாடகம் ஆடுகிறது, சீமான் குற்றச்சாட்டு. பூத் லெவல் அதிகாரிகளை நியமித்துவிட்டு SIR விவகாரத்தில் திமுக அரசு நாடகம் ஆடுவதாக நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். SIR வேண்டாம் என்றால் பூத் லெவல் அதிகாரிகளை நியமித்தது யார்? உங்களுக்குத்தான் வேண்டாம் என்று கூறுகிறீர்களே, அப்போது எதற்காக நியமிக்கிறீர்கள்? பூத் லெவல் அதிகாரிகளை நியமிப்பது தேர்தல் ஆணையமா என தமிழக அரசை நோக்கி கேள்வி எழுப்பியுள்ளார். SIR விண்ணப்பங்களை பூர்த்தி செய்வதில் ஏதேனும் சந்தேகங்கள் எழுந்தால் என்று கூறி எதற்காக தமிழக அரசு உதவி எண்களை அறிவித்திருந்தது? SIR வேண்டாம் என்று கூறி எதிர்த்துவிட்டு எதற்காக திமுக இந்த நாடகம் போடுகின்றது? அவசரமாக சட்டசபையை கூட்டி இது சீர்திருத்தம் அல்ல சீரழிவு என்று கூற வேண்டும் என தெரிவித்திருந்தார்.
இறந்தவர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்க வேண்டும். ஒருத்தன் 2 வாக்குரிமை வைத்துள்ளான். செத்தவர்கள் எல்லாம் ஓட்டு போட்டுள்ளனர் என்பதை நேற்றுத்தான் கண்டுபிடித்தீர்களா? இறப்பு சான்றிதழ்களை கொண்டு அவர்களை கண்டறிந்து வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கலாமே. அன்றைக்கு வாக்காளர்கள் ஆட்சியாளரை தீர்மானித்தார்கள். ஆனால் இன்றைக்கு ஆட்சியில் இருப்பவர்கள் யார் தனக்கு ஓட்டு போட வேண்டும் என்று வாக்காளர்களை தீர்மானிக்கின்றார்கள். இந்த நாடு ஏற்றுக்கொண்டுள்ள பொருளாதார கொள்கை ஆபத்தானது. நாட்டில் இராணுவத்தில் கூட அந்நிய முதலீடு 100% வந்துவிட்டது. கல்வி, மின் உற்பத்தி, மருத்துவம், போக்குவரத்து என அனைத்தும் தனியார் மயம். இப்படி எல்லாமே தனியார் மயம் என்றால் அரசின் வேலை என்ன? பொதுத்துறை என்று எதுவுமே இல்லை என சீமான் பேட்டி அளித்துள்ளார். பாஜகவுக்கு ஆதரவா? விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்த தமிழக வெற்றி கழகம். தமிழகத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவுப்படி வாக்காளர் பட்டியலில் உள்ள இரட்டை பதிவுகளை நீக்குவதற்காக சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளில் முறைகேடு நடப்பதாகவும் வாக்காளர்களின் பெயர்கள் உள்நோக்கத்துடன் நீக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டி இதற்கு எதிராக திமுக சார்பில் அனைத்து கூட்டணி கட்சிகளும் பங்கேற்ற கண்டன கூட்டம் சமீபத்தில் நடைபெற்றிருந்தது. இந்த கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகம் பங்கேற்றிருக்கவில்லை. இதனால் எஸ்ஐஆர் திருத்தப் பணிகளுக்கு தமிழக வெற்றி கழகம் மறைமுகமாக ஆதரவு அளிப்பதாகவும் பாஜகவுக்கு சாதகமாக செயற்படுவதாகவும் அரசியல் வட்டாரங்களில் கருத்துக்கள் எழுந்திருந்தன. இந்த விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக எஸ்ஐஆர் திருத்தப் பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் நவம்பர் 16ஆம் தேதியன்று தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் தனிப்பட்ட முறையில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது அரசியல் களத்தில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள். ஹாரோ டவுன் சென்டரில் இருந்து குதித்து 17 வயது இளைஞன் மரணம். போலீஸ் விசாரணை. லண்டனின் வடமேற்கு பகுதியில் உள்ள ஹாரோ டவுன் சென்டரில் 17 வயது சிறுவர் ஒருவர் ஷாப்பிங் சென்டரின் அருகில் இருந்து விழுந்து உயிரிழந்த துயரச் சம்பவம் நடந்துள்ளது. நேற்று நவம்பர் 12ஆம் தேதி புதன்கிழமை காலை சுமார் 9:05 அளவில் சென்ட் கில்டாஸ் ரோட் ஹெரோவில் அவசர அழைப்பு பெறப்பட்டதாக மெட்ரோபாலிட்டன் போலீஸ் தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து லண்டன் ஆம்புலன்ஸ் சேவை உடனடியாக சம்பவ இடத்துக்கு சென்றது. ஆனால் இளைஞன் இறந்துள்ளதாக மருத்துவர்கள் அறிவித்தனர். இந்த மரணம் எதிர்பாராதது, ஆனால் சந்தேகத்துக்கு இடமில்லாதது என போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இளைஞனின் பெற்றோர்கள் கடுமையான உழைப்பாளிகள் என்றும் பரீட்சையில் எதிர்பார்த்த பெறுபேறுகள் கிடைக்கவில்லை என இளைஞன் விரக்தி அடைந்திருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இளைஞனின் குடும்பத்தினர் தற்போது சிறப்பு அதிகாரிகளின் ஆதரவில் உள்ளார்கள். சம்பவம் நடந்த பகுதி செயின்ட் ஜார்ஜ் ஷாப்பிங் சென்டர் அருகில் அமைந்துள்ளதாக கூறப்படுகின்றது. விசாரணை காரணமாக ஹெரோ நகர மையத்தின் பெரும் பகுதி போலீசாரால் முற்றுகையிடப்பட்டது. இந்த சம்பவம் சமூக வலைத்தளங்களில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வர்த்தக பதற்றத்துக்கு மத்தியில் கனடாவில் கூடிய G7 வெளிவிவகார அமைச்சர்கள் கூட்டம். அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டணி நாடுகளுக்கு இடையிலான பாதுகாப்பு செலவு, வர்த்தக கொள்கைகள், காசா பிராந்திய அமைதி முயற்சி மற்றும் ரஷ்யா உக்ரைன் போர் தொடர்பான பதட்டங்கள் மத்தியில் G7 நாடுகளின் வெளிவிவகார அமைச்சர்கள் கனடாவின் தெற்கு ஒன்டாரியோவில் உள்ள நயாகரா ஆன் தி லேக் பகுதியில் ஒன்று கூடியுள்ளார்கள். இருநாள் மாநாட்டை கனடாவின் வெளிவிவகார அமைச்சர் அனிதா ஆனந்த் தலைமையில் நடத்துகிறார். அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ, பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளின் அமைச்சர்கள் பங்கேற்கின்றார்கள். ஆஸ்திரேலியா, இந்தியா, சவுதி அரேபியா, மெக்சிகோ, தென்கொரியா, தென் ஆப்பிரிக்கா மற்றும் உக்ரைன் உள்ளிட்ட பல நாடுகளும் அழைக்கப்பட்டுள்ளன. நேற்றிரவு நடைபெற்ற கலந்துரையாடலில் மத்திய கிழக்கில் நீடித்த அமைதி மற்றும் நிலைத்தன்மையை ஏற்படுத்துவது முக்கிய முன்னுரிமையாக இருக்கும் என அனிதா ஆனந்த் தெரிவித்துள்ளார். இன்று காலை G7 அமைச்சர்கள் உக்ரைன் வெளியுறவு அமைச்சரை சந்தித்திருக்கின்றனர். இதை முன்னிட்டு பிரிட்டன் 13 மில்லியன் பவுண்டுகள், சுமார் 17 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நிதி உதவி அளித்துள்ளது. இது உக்ரைனின் மின்சாரம், சூடாக்கும் வசதி மற்றும் மனிதாபிமான உதவிகளுக்காக பயன்படுத்தப்படும். புட்டின் உக்ரைனை குளிர்காலத்தில் இருளிலும் குளிரிலும் மூழ்கடிக்க முயல்கிறார் என்று பிரிட்டன் வெளியுறவு செயலாளர் ஜெவெட் ஹூப்பர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் கனடாவும் சமீபத்தில் உதவி அளித்துள்ளது. ஆனால் G7 நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் இவ்வாண்டு சீராக இருந்திருக்கவில்லை. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்த இறக்குமதி வரிகள் காரணமாக வர்த்தக உறவுகளில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. மேலும் நேட்டோ உறுப்பினர்கள் தங்களது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 5% பாதுகாப்புக்காக ஒதுக்க வேண்டும் என்ற ட்ரம்பின் கோரிக்கையும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.
கனடா இதை 2035க்குள் அடையும் என அனிதா ஆனந்த் தெரிவித்துள்ளார். வர்த்தகத்தை தாண்டியும் பல துறைகளில் ஒத்துழைப்பு தேவைப்படுவதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் எமது செய்திகளை பார்வையிட www.மெய்வழி.com என்ற எங்கள் இணையதளத்தை பார்வையிடுங்கள். அத்தோடு மெய்வழி ஆப்பையும் தரவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.